வணக்க நண்பர்களே! ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்காக மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு எங்கேயோ வெளியில போலாம் அப்படின்னு நம்ம நண்பன் போண்டா சொல்லியிருந்தான். எங்கடான்னு கேட்டதுக்கு வந்து, "நீ வா அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னு அவனோட நடந்துக்கிட்டே போய் பொடி நடையா போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்மள அப்படியே மெயின் ரோட்டுக்கே அழைச்சிட்டு வந்துட்டான். "என்னடா எங்கடா போறோம்?" அப்படின்னு நான் அவன்ட்ட கேட்குறேன். அவன் "நீ வா நான் அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னான். சரி அப்படின்னு அவன் பேசுறத அவன கேட்டுட்டு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசிட்டு வர மாரி இருந்தது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல. நம்ம நண்பன் போண்டா தான். உதய் ப்ரோவுக்கு தமிழ் தெரியாது. அதனால அவர்ட்ட இங்கிலீஷ்ல ஏதோ பீட்ரு விட்டுட்டு வந்துட்டுருந்தான். அப்படியே நடந்து நடந்து போனோம். "எங்க தான்டா போறோம்?" அப்படின்னு. "இங்க பாரு" அப்படின்னான். "எங்க பாரு?" அப்படின்னு அவன்ட்ட கேட்டேன். இப்படி திரும்பி பார்த்தா சைடுல லேக்குக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். சரி எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இங்க உட்காருவோமான்னு கேட்டோம். "நீ வா" அப்படின்னா. சரி அவனோட போயிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் மட்டும் பேசிட்டு பாரு என்னான்னு கேட்டா, "நீ கேமரா குடு நான் எடுக்கிறேன்" அப்படின்னான். சரின்னு அவன்ட்ட குடுத்தேன். ஒரு ஸ்டண்ட் பண்ண மக்களே அது அவன் அங்க எடுக்காம சைடுல லேக் எடுத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஆள காணோம். "என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நீ உட்காரு நான் சொல்றேன்" அப்படின்னான். சரி என்னடா சொல்லுடா அப்படின்னதுக்கு, இந்த மாரி சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இவன் அப்படி கிடையாதே அப்படின்னு நினைச்சு அவன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது தான் நினைச்சேன், பின்னாடி பார்த்தா 2 டோலீஸ் உட்காந்துருந்தாங்க. அதுக்காக தான் நான் இங்க உட்காந்துருக்கு. அப்புறம் திடீர்னு நம்ம பிஜிலேருந்து அழைப்பு வந்துருச்சு. "உணவு வேணுமா வேணாமாடா?" அப்படின்னு ஆன்டி ஃபோன் அடிச்சுட்டாங்க. அதனால நானும் போண்டாவும் கிளம்பிட்டோம்.